படத்தில் வந்து எனக்கு நல்ல கதை. நான் முதல்ல ஃபஸ்ட்டு டைட்டில் முதல்ல உங்கள் பேரும் கேட்குறாங்க ஸ்கூலில் என்ன பேர் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டைட்டில், அடுத்து ப்ரொடக்ஷன் யார், டைரக்ஷன் யார், ஆர்டிஸ்ட் யார், இந்த கதைக்கு யார் செட் ஆகும், ஹீரோ, இந்த கேரக்டர் வில்லன் யார், காமெடி போட இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போலாம் வந்து எல்லா படமும் இருங்க. தலைவர் படம் சொல்கிறேன். நம்பர் 1 யார், தலைவர் ஹீரோ. நம்பர் 1 யார், ஹீரோயினி அம்மா இல்லை சரோதேவி. நம்பர் 1 காமெடி நாயேஷ். நம்பர் 1 மனோரமா. நம்பர் 1 மியூசிக் எம்எஸ்சி. நம்பர் 1 பேனர் ஏவிஎம். இப்படி எல்லாமே நம்பர் 1 இருக்கும். எம்என் நம்பியார், அசோகன், இப்படி எல்லாமே டாப். எல்லா கேரக்டருக்கும் எல்லா பேரும் நம்பர் 1. அப்போ படம் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நிமிஷம் எத்தனை படம் நடிச்சிட்டாங்க எல்லாருமே. அப்படி கணக்கில் சார். அப்போது அதே தான் பண்ணுவாங்க. இப்போ இவங்க இங்கேயும் நாகேஷெல்லாம் என் கூட நாயெல்லாம் ரொம்ப பொறுப்பு. எங்கப்போ நாகேஷெல்லாம் பார்த்து மிரண்டு போன ஊரில் அவரோட அடிக்கிறோமா, அதுவும் பெரிய விஷயம். பார்த்தேன் நம்ம இம்ம நம்பியார் கூட எங்கள் ஊர் படங்கள் 2வது படமே சலம் சண்டை அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் நாகேஷெல்லாம் உண்மையில் ஒரு நாளைக்கு 5 காட்சி தான் சார். 5 இடத்துக்கு போவாங்க. 3 hours பின்னிக்கிட்டு போகிறேன். அப்படி எல்லாம் அடித்தாங்க. அப்போலாம் அந்த இருக்கல. இப்போ ஒரு படம் 2 படம் ஏன்னா 2 படம் திறந்து அடிக்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. அப்படி அந்த காலத்தில் அப்படியே கிடையாது. இப்போ தலைவரும் அம்மாவும் 27 படம், தலைவரும் சரதேவி 29 படம், எல்லா படமும் விட்டு அதெல்லாம் அப்போ ஒரு லெஜண்ட் மாதிரி இருந்தது சார். ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு டைரக்ஷன், அந்த ஒரு கதை வசனம் ஒருத்தர் அப்படிங்கும்போது வந்து மியூசிக் எம்எஸ்சி போட்டு போய் பாட்டு கீட்டு எல்லாம் காமெடி எப்படி நாகேஷ், மனோரமா, விக்ரம் சாமி, எம்என் நம்பியார், அசோகன், எஸ்வி ராமதாஸ் எல்லாம் போட்டு ஒரு கலவையாக கொடுப்பாங்க எல்லாரும். அப்போ ஆடிச்சு அப்படி தரமுட்டு பார்த்தாங்க. இன்றைக்கெல்லாம் சினிமான்றது மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி அது ரொம்ப செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப எளிமையாகிடுச்சு. ஆமாம்.